பரமானந்த நாட்டுக்கு மருந்து இந்த மருந்து தான். புண்ணியருக்கு ஆன மருந்து. இந்த மருந்து எப்படிப்பட்ட மருந்து? புண்ணியருக்கு தான் இந்த மருந்து கிடைக்கும், பாவம் பண்ணவங்களுக்கு கிடையாது. அப்போ பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன? உடலில் வசிக்கின்ற போது மனதால், வார்த்தையால், உடலால் நல்லதையே எண்ணி, நல்லதையே சொல்லி, நல்லதையே செய்து கொண்டிருந்தால் அது புண்ணியம். மனதால் நல்லதை நினச்சி, வார்த்தையால் நல்லதை சொல்லி, நல்லது செய்தால் அது புண்ணியம். மனதில் கெட்டதை நினச்சி, வார்த்தையாலும் கெட்டதை சொல்லி, செயலாலும் கெட்ட செயல்களை செய்தால் பாவம். அப்போ நம்ம யார் பாவி ஆகணுமா, நம்ம புண்ணியசாலி ஆகணுமா? ஆக நாம் புண்ணியவானா பேர் எடுக்க வேணாம், பாவம்னு பேர் எடுக்க வேணாம். நல்லதும் செய்ய வேணாம், கெட்டதும் செய்ய வேணாம். மௌனமாக இருந்துடலாம்ல. நீங்கள் நல்லதும் நினைக்க வேணாம், நீங்கள் நல்ல வார்த்தைகளையும் சொல்ல வேணாம். அமைதியாக இருந்துட்டு போங்களேன், அது முடியல. இதை வள்ளலார் அழகாக சொல்கிறாரு, புண்ணியருக்கு ஆன மருந்து பரிபூரணமாக பொருந்தும் மருந்து. அதோட இல்லை, மருந்து பால் வண்ணமாக மருந்து. மருந்துக்கு நேரம் சொல்கிறார் பாருங்க, என்ன மருந்து? பால் வண்ணம் ஆகும் மருந்து. இந்த மருந்து பால் வண்ணமாக இருக்கான். அடுத்து சொல்கிறாரு, பால் வண்ணமாகும் மருந்து பச்சை நிறமும் படர்ந்த மருந்து. என்ன நிறம்? பச்சை நிறமும் படர்ந்த மருந்து. இந்த மருந்து இந்த உடம்புக்கு கிடைக்கும்போது கொஞ்சம் இந்த உடம்பு அழியா தன்மை பெற்றுக்கொள்ளலாம். அது பச்சை நிறம் எதில் கிடைக்கும்னு சொன்னால் தாமிரம். தாமிரம் உள்ளே இருக்கான்னா உள்ளே இருக்குது, அது உதிக்கின்ற, அது சுரக்கின்ற இடம் இருக்குது. அந்த இடத்த பார்த்து தான் ஞானிகள் அழகாக சொன்னாங்க, அங்கே பச்சை. அந்த பச்சையே உடுத்தினார்கள். மூளையினுடைய 2 பக்கத்துலையும் ஒன்று சிகப்பு உடுத்தினாங்க, ஒன்று பச்சை உடுத்தினாங்க. நடுவில் இருக்கிறது தங்கத்தை போட்டு பார்த்தாங்க, வேடிக்கை மஞ்சளாக. உள்ள அகத்தை பார்த்ததெல்லாம் வெளியே சொன்னால் இவங்க உடுத்த கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஊர்வலம் உட கற்றுக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய விஷயம். நடுவில் இருக்கிறது தங்கமே உடையது. ஆக இந்த உடல் பகுதியில் அப்படி இருக்கா பார்த்து தான் சொன்னாங்க. அதனால தான் அந்த பச்சை நிறத்தில் மரகத லிங்கம்னு ஒன்று பண்ணான், மரகத சிற்பங்கள் செய்தாங்க. அது பச்சை நிறம் தானே. அப்புறம் பவள நிறம். இந்த எல்லாம் நம்ம உடம்புல உள்ளே நடக்கிற விஷயங்கள் தான் வெளியே கொண்டு வந்தாங்க நம்முடைய முன்னோர்கள். சான்றோர் பெருமக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அறிவு விளக்கம் பெற்று நம்ம அறிவில்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க. மேலும் மேலும் இப்போ இருக்கிறவங்க அறிவு விளக்கம் இல்லாமலேயே நம்மளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.